இந்த 3 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தில் பாதி மூழ்கினதே சாட்சி. இதை தான் நம்ம டைட்டிலாக வச்சு நம்ம எங்கேயாவது பாட்டு வேணா பாடலாம். ஏன்னா அவங்க பாடலாம் நிறைய பாடினாங்கல்ல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. அதுக்கு மக்கள் ஒரு ரீமேக் சாங் போட்டாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அளிக்க விட்டாருன்னு சொல்லி. அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதி பேருக்கு இல்ல, 10% பேருக்கு பலன் கிடைச்சி 90% பேருக்கு அந்த பலன் கிடைக்கலன்னா அது இன்னமும் உங்களுக்கு எவ்வளவு வருத்தப்பட வைக்கும். எந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி. நீங்க அந்த மாதிரி ஒரு 1000 கோடியை ஒதுக்கிட்டு 10ம் 10ஆம ஒதுக்கிட்டு நாங்க மக்களுக்கு ஏதோ செய்யணுங்கிற விளம்பரத்தை தேடாதீங்க. உதயநிதி அவர்கள் பேசுனதுக்காக 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம டக்குனு மாநில அரசால உதவி செய்யறோம், நம்ம அதை அப்படியே மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிள்ளையை காப்பாற்றுறோம்னு சொல்லி தான் அந்த நிதிக்குள்ள எங்க எல்லாரும் சேர்ந்து உதயநிதி இது மாதிரி சொன்னதுனாலதான் நமக்கு மத்திய அரசு உதவி செய்யலைங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுமோ அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க. அவருடைய பேச்சு ரொம்ப மோசமான பேச்சு. பெண்கள் மத்தியில் ஒரு மன்னிப்பு கேட்கணும். என்ன மாதிரியான அரசியல் போக்கு நீ சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்காருங்க. எனக்கு அவருடைய அரசியல் அப்படிங்கிறதும் அவருக்காக விழுகிற ஓட்டு என்பதும் மிக மிக ஆபத்தானது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. மேடம், அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவோட மீட்டிங் இப்போ இங்கே நடந்திருக்கு இல்லையா? இதில் எடப்பாடி அவர்கள் என்னோட கட்டுப்பாட்டில் நேரடியாக இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநாகரிகமாக யாரையும் விமர்சிக்க கூடாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. இது திமுகவை சாடுறாரா? நிச்சயமா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நாகரிகமான அரசியல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் இந்த ஐடி விங்குங்கிற பேரில் ஏராளமான ஆபாச கருத்துக்களையும் ஆபாச பதிவுகளையும் மீம்ஸுங்கிற பேரில் ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் உபயோகிக்கிறதையும் இதே தான் திமுக ஐடி விங் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கே தெரியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி, அல்லது என்னுடைய கட்சியில் உள்ள ஐடி விங் அப்படிங்கிறது நாகரிகமாகத்தான் இருக்கணும், எந்த விதமான தவறான போக்குக்கும் உடந்தையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படைன்னு சொன்னாலும் சரி. பட் சொன்ன வரைக்கும் அவரை பாராட்டலாம், அந்த அடிப்படையில் இபிஎஸ் அவர்களை பாராட்டலாம். ஏன்னா அரசியலில் இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு மத்தியில் அரசியல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளவோ டாபிக் இருக்குது. நாட்டோட வளர்ச்சி குறித்து நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது உதயநிதி அவர்கள் கூட ஒரு நாகரிகமற்ற முறையில் ஒரு பதில் சொல்கிறார், உங்கள் அப்பம் விட்டு சொத்தான்னு கேட்குறாரு. அப்போ இது மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தும் போது அடுத்த தலைமுறையினர் அரசியலை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறைக்கான அரசியல்வாதியாக உங்களை உருவகப்படுத்துறீங்க, உங்கள் கட்சி உங்களை அடையாளப்படுத்துது, உங்கள் திமுகவில் உங்களை அடையாளப்படுத்துகிறாங்கங்கும் போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னா அப்போ உங்களுக்கு கீழே எங்கக்கூடிய ஐடிவிங்கெலாம் எப்படி இருக்கும்? இதுதான் நம்மளோட தலைவன் எவ்வளியோ எல்லாருமே அவ்வழிங்கிற மாதிரி உதயநிதி அவர்களுக்கெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் பேச்சு கூட இல்லை. அப்போ இப்போ மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ரொம்ப அகல பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு அரசியலை. இவரை பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும், இவரே இப்படி மோசமாக பேசுகிறாரு, குறைந்த நம்மளோட கட்சிக்காரங்களாவது நம்ம கட்டுப்பாட்டோட வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட இந்த அறிக்கையை இந்த பேச்சு அவர் பேசியிருக்காருன்னு தான் நான் கருதுகிறேன். இந்த வாக்கியங்கள் மிக மிக இன்றைய அரசியலுக்கு எல்லாருக்குமே, ஐடி விங்கில் மட்டும் இல்லை, இணையதளத்தில் மட்டும் இல்லை, மேடைகள்லையுமே நாகரிகமற்ற முறையில் அரசியல் பேசுவதை தடுக்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா நல்லதாக இருக்கும் நான்லாம் நினைக்கிறேன். ஏன்னா 3ஆம் தர பேச்சுகள், அவங்களோட பேச்சாளர்கள்லாம் மேடையில் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, நடிகையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், பெண் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். திமுகவோட பேச்சாளர்கள்லாம் பேசுகிற பேச்சுகளை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுகள்னால தான் நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களுடைய ஆட்சியில் உள்ள சிறப்புகளை நீங்கள் சொல்லி பேச முடியாமல் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பேசலாம். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கூட தரம் தாழ்ந்து தரம் குறைந்து இழிவுபடுத்தி பெண்கள் இழிவுபடுத்தி மேடையிலேயே மூத்த அமைச்சர்கள் கூட பேசுனாங்க. நீங்கள் ஓசி பஸ்ன்னு சொன்னதாக இருக்கட்டும், எஸ்சி தானம்மான்னு கேட்டதாக இருக்கட்டும், மேடையில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகியை பார்த்து நீங்கள் எஸ்சி தானம்மான்னு சொன்னதாக இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்களில் திமுக தன்னை மறந்து தன்னுடைய அதிகார மமதைன்னு சொல்லலாம், அதிகார மமதையில் பல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது ஒட்டு மொத்தமாகவே ஒழிக்கப்பட வேண்டும். என்னை கேட்டால் அதான் சொல்லுவேன். மேடையிலும் நீங்கள் அநாகரிகம் வேண்டாம், இணையதளம் சோஷியல் மீடியாவிலையும்
ஆபாசம் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தணும். நிச்சயமாக 3PS அவர்கள் இதையுமே அடுத்து முன்வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஐடி விங் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படும் நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? இல்லை ஐடி விங் திமுகவை காட்டிலும் முன்னாடி போக முடியுமா இவங்களால? இல்லைங்க, இப்போ இரு பெரும் கட்சிகளும் கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுடைய ப வேலைப்பாடுகள் அடுத்து அதிகமாகத்தான் இருக்கும். இதில் யார் முந்துறதுலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி மக்கள் வந்து சமூக வலைத்தளத்தையும் தாண்டிட்டாங்க, கல அரசியலையும் முற்று நோக்குறாங்க. அதனால் சமூக அரசியல் மட்டுமே அரசியல்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் இந்த கட்சி நம்புறது எல்லாம் இப்போ ஐடி விங்கை தான் நம்புறாங்க. நேரடியாக மக்களை தொடர்பு கொள்றதை விட இதழ் மூலியமாக தான் இப்போ பிரச்சாரம் அதிகமாக இருக்குது. அது வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியதா ஐடி விங்ன்றது? இல்லை, இது ஒரு ஒரு மோட் ஆஃப், அது வந்து உங்களுக்கு வந்து காணல் நீர் மாதிரி தான். அதையும் அவங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொன்னாலாம் இப்போ நிச்சயமாக நாலாமே 5 கட்சிகளுக்குள்ளே வந்துடுவேன். என்னோடய பேச்சுக்களை கூட 70 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க சில வீடியோக்களை. அதனால் நம்ம அதை வைத்து அதை பொறுத்து நாம் முடிவு பண்ண முடியாது. ஒரு சோஷியல் மீடியாவில் நம்மளோட வீடியோக்கள் போய் சேர்றதை பொறுத்து முடிவு பண்ண முடியாது. அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும், ஒரு காரணியாக அமையுமே தவிர முழுவதுமாக களப்பணிகள் தான். இப்போ ஆளுங்கட்சினா அதை மக்களுக்கு எந்த விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் முடிவெடுப்பாங்க. இன்றைக்கி இடையூறுகள் நிறையா சந்திக்கும் போது என்னதான் டிஎம்கேலாம் ஐடி விங் வச்சு ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களுக்கு எந்த விதமான இன்னல்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கிறது அவர்களுக்கே தெரியுது. துறை வாரியாக விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு இடங்களிலையுமே ஆவின் பால் விலை உயர்வாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலையுமே மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. லஞ்சம், ஊழல் தலைவிரிச்சாடுது. எந்த இடத்துலையும் நீங்கள் பணம் இல்லாமல் எங்கேயுமே போக முடியலை. மணல் கொள்ளை தாங்க முடியலை. டாஸ்மாக் 24 மணி நேரமும் திறந்துருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இணையதளத்தில் வச்சுட்டு ஸ்டாலின் தான் வராருன்னு பாட்டு போட்டு நீங்கள் ஒரு டீம் வச்சு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களை வைத்து நீங்கள் பண்ணினதை முன்பு இதற்கு முன்னதாக 2021 தேர்தலுக்கு முன்னாடி நம்பிட்டாங்க. ஆனால் இனிமேல் நம்ப மாட்டாங்க. இப்போ மக்கள் அரசியலை நன்றாக உற்று கவனித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அதனால் 2 கட்சிகளாக இருந்தாலும் ஐடி விங் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக தான் இருக்குமே தவிர ஐடி விங்கால் மட்டுமே நம்ம வெற்றி பெற்றலாம்னு யாருமே நினைக்கக்கூடாது. கல அரசியலுக்குள்ள ஒரு எதிர்கட்சியாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு ஆதரவாக கோரிக்கைகளை வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டங்கள் செய்கிறாங்க, அந்த விதத்தில் எதிர்கட்சி அவர்களுடைய களப்பணிகளையும் செய்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் ஓட்டு அரசியல் அப்படிங்கிறது. ஐடி விங் செயல்படும். ஐடி விங் ஆஸ் யூஷுவல் வந்து இன்றைக்கி நிறைய ஐடி இப்போ படித்தவங்களும் இருக்காங்க. வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது, கொடுக்கட்டுமே வேலைவாய்ப்புனா அது நம்ம இளைஞர்களுக்கு ஏற்படட்டுமே நினைக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் எதிர்த்து இப்போ போராடிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ கூட ஒரு போட்டி கூட்டம் தான் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும், இல்லை அவர் அந்த கட்சி வந்து இறக்கும் வரை நான் ஓய மாட்டேன்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. எந்த அளவுக்கு அவருக்கு இந்த போராட்டம் கை கொடுக்கும், இல்லை மக்கள் அவர் ஆதரவு கொடுப்பாங்களா மேடம் தொடர்ந்து? இல்லை, இப்போ வந்து அவர் வந்து தனி மனிதராக அரசியலுக்குள்ளே களம் கண்டவர் கிடையாது. ஒரு கட்சியை சார்ந்து வந்து கட்சியில் பொறுப்பில் இருந்து கட்சியில் உயர் பதவிகள் எல்லாம் அடைந்தவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே ஒரு இடத்துக்கு ஒரு முழு அதிகாரத்தை வழங்குறாங்க. அந்த இடம் பொதுக்குழுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிற இடமெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, தீர்வு கண்டு இதுதான் பொதுக்குழு, இந்த பொதுக்குழு செல்லும்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வழங்கப்பட்டு இவர் கட்சியிலேருந்து இப்போ வெளியில் இருக்கார். இப்போ மக்கள் செல்வாக்கு தானேங்க அரசியல். ஒரு கட்சியை சார்ந்து அவர் வரும்போது அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக, மக்கள் செல்வாக்குன்னா கட்சிக்குள்ள செல்வாக்குன்னு எடுத்துக்குவோமே, அந்த செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்காது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவோ ஒரு பிரிவோ ஏற்பட்டு தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அவருடைய அவர் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருப்பார். ஏன்னா அரசியல்லேருந்து விலக முடியாது, அவங்களால பல ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ஆனால் ஏன் அதிமுகவினரே ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லாமல் இருந்திருக்காங்கிறது அது அவர்கள் தான் அவங்கள்ட்ட தனக்கு தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி அது. அந்த இடத்துல எதை மிஸ் பண்ணாங்க? ஏன்னா நம்மை சார்ந்து நம்ம நிறைய பேருக்கு ஒரு நன்மைகள் செய்து நமக்கான ஒரு கூட்டம், அரசியலுங்கிறது உதவி செய்கிறதா தான் பார்க்குறாங்க. இவர் எனக்கு இந்த மாதிரி செய்தார், இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, இதனால தான் நான் படித்தேன், இதனால தான் போனேன், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு தவறிட்டாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர் பதவியில் இருக்கும்போது சரியான முறையில் நடந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்காது. இப்போ என்ன ஸ்டண்ட் எடுத்தாலும் அந்த இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களே தவிர அதை தாண்டி ஒன்றும்
புதிதாக மக்களோ வேறு யாருமோ வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். அவங்க சபதம் எடுத்ததுலேருந்து எடுத்திங்கன்னா மாறி மாறி அவர்களுடைய முடிவுகள் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை தன்மை இழந்துடுறாங்கல்ல. தர்ம யுத்தம்னு சொன்னார்ல, அந்த தர்ம யுத்தம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்தடுத்து அவருடைய ஸ்டண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி பொதுமக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? நிலைப்பாடு இருக்குல்ல, நிலைப்பாடில் தவறிட்டார். ஏன்னா அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு முதிர்ச்சி தன்மையை அந்த நிலைப்பாடுகள் காண்பிக்கணும்ல. ஒரு சிறிய வயதில் அரசியலுக்கு வந்த புதுசில் சிலவற்றை புரியாமல் தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகே, அது ஏற்புடையதாக இருக்கும். பல ஆண்டுகளாக இருக்கும்போது ஒரு 70 வயதை நெருங்கும் போது அந்த அரசியல் முதிர்ச்சியோ பக்குவமோ அது அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இது கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே தானே அவர் முடிவுகள் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது மக்கள் மத்தியிலையும் அவர் மேலே உள்ள ஒரு அரசியல் அபிப்பிராயம் குறைய தான் தொடங்கிட்டு. திமுகவோட இந்த 2 ஆட்சி காலத்தை எப்படி பார்க்குறீங்க மேடம்? சமீபத்தில் ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீழ்ச்சி அவங்களுக்கு. ஆட்சின்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ரைடு, பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர், அதெல்லாம் வந்து ரொம்ப சர்க்கிளை தான் சந்திச்சிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா இயற்கையே அவங்கள பிடிக்கல, இவங்க செய்கிறதே பிடிக்காம தான் இந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்களோங்கிற ஒரு ஐயம் இருக்குது எனக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து சென்னையும் தென் மாவட்டங்களும் வெள்ளத்தில் மூழ்கினதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன் இவங்க ப்ரிகாஷன் பண்ணலை? அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா, அதிகமான மழை எதிர்பார்த்த விட அதிகமான மழை பெஞ்சிடுச்சு, அதனால தான் எங்களால் பண்ண முடியல, அந்த ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதுதான் அந்த பேச்சில் தொடர் மழை பெய்யும்னாங்க, கனமழை பெய்யும்னு சொல்லலை. அந்த மாதிரி யார் மேலேயாவது பழி போடணுங்கிறதுக்காக வானிலை மையத்து மேலே பழியை தூக்கி போட்டுடலாம். இது ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழகே கிடையாதுல்ல. ஆட்சியாளர்கள் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் தெளிவுபடுத்திட்டு இது மாதிரி ஒரு புயல் வரப்போகுது, நீங்கள்லாம் ப்ரிகாஷனாக ஏதாவது பண்ணுங்க, அவ்வளோதான் அவங்களால முடியும். அதை விட்டுட்டு இவங்க தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், மக்களை வந்து ரொம்ப தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வச்சுருந்துருக்கணும். இது இங்கே புதுசாக நடக்கல. 2013 கூட ஒரிசாவில் ஒரு புயல் வந்துச்சுன்னு பார்த்தேன் நான். பாயிலுன்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்தப்போ நல்லா செயல்பட்டுருக்காங்க. அங்கே எல்லா அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 11.5 லட்சம் பேரை கொண்டுட்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சு 3 நாளுக்கு முன்னதாகவே எங்கெங்கே உணவு தயாரிக்கணும், எப்படி சப்போர்ட் பண்ணணும், எல்லாவற்றையுமே புயலுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே செய்திருக்காங்க. இவன் வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு யாரும் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த எண்ணம், மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு, மக்களுக்கான பிரதிநிதி மக்கள் நம்மளை வந்து நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நாம் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. அது அதிகமாக மழை வருது வரலை, அது 2வது விஷயம். நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்தீங்க அதை சொல்லுங்கள். எங்கேயாவது யாராவது கொண்டு போய் தங்க வச்சாங்களா? உணவுகள் தயார் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா? என்ன செய்தாங்க? அப்போ எதுவுமே செய்யாமல் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு பற்று இல்லாத ஒரு பதில் தானே, மக்கள் மீது பற்று இல்லாத ஒரு பதில் தானே. நீங்கள் உங்கள் குடும்பத்தை மாதிரி தானே நினைக்கணும் மக்களை. நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே பாதுகாத்துக்கிறோம்ல. அதை நீங்கள் மக்கள் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட அலட்சிய போக்க கையாண்டுட்டீங்க. அதிகாரத்தில் இருந்தும் நம்ம உங்களால் என்ன இயலுமோ அதை கூட செய்யலை. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறதோ அல்லது நீங்கள் என்ன செய்தாலுமே அந்த 5 நாட்கள் வந்து மக்கள் பட்ட துயரம் அப்படிங்கிறத திரும்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அன்றைக்கி சடலத்தை வச்சுக்கிட்டு சடலத்தை எடுத்துகிட்டு போக முடியல, கர்ப்பிணி பெண்கள் கஷ்டப்பட்டாங்க, குழந்தைங்க பசியால் துடிச்சாங்க, ஒரு தண்ணி இல்லை, ஒரு பால் பாக்கெட் 200 ரூபாய்க்கு வித்துச்சு. அனிதா ராதாகிருஷ்ணனை மீட்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. அவங்க தென்பகுதியில் அவர் மாட்டிக்கிட்டாரு. இன்னும் கொடுமை. அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கானது இருக்கட்டும், மக்கள் ரொம்ப வேதனை, சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்து வீடு இழந்து, வீட்டில் ஒருத்தர் இழந்து, கண்ணுக்கு எதிர்த்தாப்புலையே அப்பா இறந்து போகிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சோகமான சம்பவங்கள்லாம் நடந்தேறிட்டு. இப்போ இது எல்லாமே அரசு ஒரு நிர்வாகத்திறன் இல்லாமல் செயல்பட்டதோட வெளிப்பாடு தான். நான் அதான் சொன்னேன், இந்த 3 ஆண்டு கால ஆட்சி வந்து தமிழகத்தில் பாதி மூழ்கினதே சாட்சி. இதை தான் நம்ம வந்து டைட்டிலாக வச்சு நம்ம எங்கேயாவது பாட்டு வேணால் பாடலாம். ஏன்னா அவங்க பாடலாம் நிறைய பாடினாங்கல்ல, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. அதுக்கு மக்கள் வந்து ஒரு ரீமேக் சாங் போட்டாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அளிக்க விட்டாருன்னு சொல்லி பாடினாங்க. இந்த முறை வந்து மக்கள் வந்து கோவப்பட்டதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் பிரமிப்பாக இருந்துச்சு. முன்பெல்லாம் பயப்படுவாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்களை பற்றி பேசுகிறதுக்கு அச்சப்படுவாங்க. நான் இப்போது இந்த வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் அந்த நிறைய பேட்டிகள்லாம் நிறைய தனியார் ஊடகங்கள் போய் எடுக்கும்போது எந்த பயமும் இல்லாமல் துணிச்சலோட ஆளுங்கட்சி எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முறை தான். அதிகமான கோவத்தோட காரி உமிழ்கிற அளவுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ததே இல்லை. எல்லாருமே நோட்டீஸ் பண்ணோம். இந்த அளவு கோவப்பட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அதை துச்சமாக நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு உயிர் பயம் இருக்கும். நம்ம ஆளுங்கட்சி எதிர்த்தோம்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தில் வந்து அவங்க ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக போய் பேச மாட்டாங்க, உணர்வுகளையும் வெளிப்படுத்த மாட்டாங்க.
இந்த முறை உயிரே போக போகிற நிலைமைக்கு போயிட்டோம். இதற்கு மேலேயும் இவங்களோட குறைகளை பேசலைன்னா நம்ம இருந்து தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அவ்வளோ இதுக்கு மேலே அவங்க என்ன செய்தாலுமே, அதுவும் 6000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது. 2015க்கும் 2023க்குமே எவ்வளவு ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது. அதில் போய் அப்போ 5000 கொடுத்ததுக்கும் இப்போ 6000 கொடுக்கறதுக்கும் அது எதற்காக? அவங்களோட வாகனங்கள் போயிட்டு, வீட்டில் உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாமே போயிட்டு, கட்டிலேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாமே இழந்துட்டாங்க. அந்த 6000 ரூபாய் போய் எதை போய் அவங்களுக்கு செய்து கொடுக்க போகுது? அப்புறம் தென்பகுதிக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 1000 கோடி என்னத்துக்கு காணும்? தென்பகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக 8 மாவட்டத்துக்குமே சேர்த்து 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 1000 கோடி எதுக்கு ஒதுக்குனாங்கன்னு தெரியல. அதில் வந்து கிட்டத்தட்ட 385 கோடி வந்து மகளிர் உரிமை தொகைக்கு, ஒரு 300 கோடி வந்து புதிய வீடு கட்டுறதுக்கு. எத்தனை புதிய வீடு கட்ட முடியும் சொல்லுங்கள்? ஒரு 4 லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு. 4 லட்ச ரூபாய்க்கு எத்தனை வீடு அந்த அமௌண்ட்டில் கட்ட முடியும்? அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதி பேருக்குல்ல, ஒரு 10% பேருக்கு பலன் கிடச்சி 90% பேருக்கு அந்த பலன் கிடைக்கலன்னா அது இன்னமும் உங்களுக்கு எவ்வளோ வருத்தப்பட வைக்கும்? வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கும். நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களை விட எனக்கு அதிகமான பாதிப்பு கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, எனக்கு கட்டி கொடுக்கல அப்படின்னா அது மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படும்? நீங்கள் அந்த மாதிரி ஒரு 1000 கோடியை ஒதுக்கிட்டு 10ம் 10ஆம ஒதுக்கிட்டு நாங்கள் மக்களுக்கு ஏதோ செய்கிறோங்கிற விளம்பரத்தை தேடாதீங்க. எல்லாருக்கும் கணக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து சென்னையிலேயே கிட்டத்தட்ட 32-33 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலை வந்துச்சு. இப்போ தென் மாவட்டங்களையும் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக 50 லட்சம் குடும்பம். அப்போ 50 லட்சம் குடும்பத்தில் அதீத பாதிப்பு கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் குடும்பத்துக்கு இருக்கும். நீங்கள் வேணாங்க 5 லட்சம் குடும்பம் வச்சுக்கோங்க, 5 லட்சம் குடும்பம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 50,000 குடும்பத்துக்கு கூட செய்ய முடியாதே. அப்படி இருக்கும்போது மீதி உள்ளவர்கள் யார்? அப்போ நீங்கள் இந்த 50,000 குடும்பம் யாரோட குடும்பம்? திமுகவை சார்ந்தவர்களா? உங்கள் கட்சிக்காரங்களுக்கு செய்ய போகிறீங்களா? இது மாதிரி நிறைய கேள்விகள் வருமா வராதா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடம் முழு விவரத்தையும் ஒரு ப்ராப்பராக இந்த இடத்துல இவ்வளோ பாதிப்பு, இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப மோசமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, இவர்கள் எல்லாம் அதீதமாக பாதிக்கப்பட்டவங்க, இந்த அளவுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நீங்கள் ஒரு அறிக்கை தயார் பண்ணி அதை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் பணம் பெறுங்க. அப்படி வரலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக ரைஸ் பண்ணுங்கள். எங்களுடைய மாநில வரி இவ்வளவு இருக்குது, நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி அரசியல் நாகரிகத்தோடு ஃபைட் பண்ணுங்க. மீட்டிங்கில் கூட நேற்று கலந்து மோடியோட மீட்டிங்கில் கூட இதை பற்றி பதிவு செய்யலைன்னு ஒரு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்குது. நிச்சயமா அதில் கூட ஒரு பதிவு செய்யலையே, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுறது வந்து அரசியல் தான் பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்கான அரசியல் பண்ணல, அவங்க கட்சிக்கான அரசியல். அவர் கேட்டார்ல, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவியலை பண்ணுவோம், அரசியல் தான் பண்ணுவோன்னார்ல, இப்பயும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகாரம் வந்த பிறகு அவர்கள் செய்ய வேண்டியது மக்களுக்கான அரசியல், அந்த மக்களை நோக்கி ஒரு நல்ல திட்டங்களை செய்யணும். அதையெல்லாம் மறந்துட்டு இவங்க விளம்பரங்களை நோக்கி, இது வந்து உதயநிதி அவர்கள் வந்து பேசுனதுக்காக 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு மாநில அரசால் உதவி செய்கிறோம், நம்ம அதை அப்படியே மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிள்ளையை காப்பாற்றுறோம்னு சொல்லி தான் அந்த நிதி கூட எங்கே எல்லாரும் சேர்ந்து உதயநிதி இது மாதிரி சொன்னதுனால தான் நமக்கு மத்திய அரசு உதவி செய்யலைங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. எல்லா இடங்களிலுமே தன் குடும்ப உறுப்பினரை வளர்த்து விட வேண்டும் என்கிற சுய நலம் மட்டும்தான் அதிகமாயிட்டே போகுதே தவிர, ஏன் அந்த சுயநலம்ங்கிறத நீங்கள் மக்கள் சார்ந்து சிந்திக்க மாட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் 20,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரு மோடி. ஸோ இது வந்து திமுகவுக்கு இப்போ இந்த தருணத்தில் ஒரு பின்னடைவாக இருக்குமா? நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கிடுச்சு, இப்போ பேரிடரும் சந்திச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா மோடியின் திட்டங்கள்? இந்த திட்டங்கள் தான் அவங்களுக்கு பின்னடைவு கிடையாதுங்க. அவங்க சரியாக செயல்படாமல் இந்த 3 ஆண்டுகளை வந்து எந்த அளவுக்கு ஒரு சொதப்பலான ஆட்சின்னு சொல்லலாம். ஒரு மக்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு திறன்மை இல்லை, இவங்களுக்கு திறன் இல்லை, ஒரு சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் இல்லை, இன்றைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்கார் சிறையில் இருக்கவருக்கு. அப்போ அந்த இடத்துலையே வந்து இவருக்கு திறன் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த திட்டங்கள்னால பின்னடைவு கிடையாது, இவர்களே தானே தன்னோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணங்கிறது தான் உண்மை. அது யாராக இருந்தாலும் மற்றவர்கள் செய்கிறத விட இவங்க தான் காரணம். இவங்க இந்த திட்டங்கள் வந்து அவங்க பிஜேபிக்கு இவர் வேலிட் பாயிண்ட்ஸை வேணால் கொடுக்கலாம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த திட்டத்தினால திமுகவுக்கு பின்னடைவு கிடையாது. திமுக ஆல்ரெடி பின்னடைவில் தான் இருக்குது. இது இன்னும் இருக்கக்கூடிய மாதங்களில் வருடங்களில் அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மக்கள் முடிவெடுத்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் திமுக ஆட்சி அப்படின்னாலே பயந்து போயிருக்காங்க இன்றைக்கி மக்கள். ஏண்டா ஓட்டு போட்டேன்? ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிட்டு, டெய்லி ஒரு மர்டர், டெய்லி ஒரு கொலை, எங்கேயாவது ஒரு கொலை நடந்துக்கிட்டே தானே இருக்குது.
அப்போ மக்கள் முடிவெடுப்பாங்க அது. சரி, இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் யாருக்கு சவாலாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் சவாலாக இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. நான் பொதுவாகவே வந்து சீமான் அவர்களை நம்பி இருக்கிற கூட்டம் வந்து ஒரு நிரந்தர கூட்டம் கிடையாது. ஒரு முறை 30 லட்சம் வாக்குகள் வாங்கிட்டார் அப்படிங்கிறது உண்மைதான். அதற்காக அது அப்படியே அந்த வாக்குகள் அப்படியே தான் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகாது, குறையிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நானே சொல்கிறேன்னா, அவருடைய பேச்சு அப்படிங்கிறது லாஜிக்லெஸ்ஸாக பேசுகிறாரு. அவரை நம்பினவங்க நிறைய பேர் அதில் வந்துட்டு அதுலேருந்து போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர யாருக்குமே அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. நான் பல இடங்களில் குறிப்பிடுறேன். பெண்கள், முக்கியமாக பெண்கள் அவருக்கு ஓட்டே போடக்கூடாது. நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண தயாராகிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேச்சு ரொம்ப மோசமான பேச்சு. பெண்கள் மத்தியில் அவர் மன்னிப்பு கேட்கணும். நான் அந்த ஒரு பேட்டியில் கொல்லையில் இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது இந்த பொம்பளை தான் கிடச்சிதா அப்படின்னு ஒரு வசனம் பேசினார் பாருங்க. அது எந்த தலைவருமே இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு பெண்மையை இழிவுபடுத்தும் வகையில் நீங்கள் அப்போ உங்கள் கொல்லையில் உள்ள பெண்களை எப்படி பார்க்குறீங்க? கொல்லையிலங்கிற மீனிங் ஸ்பாட் கட்சியில் நாட்டில். அப்போ நீங்கள் எல்லா பெண்களையும் தவறான அபிப்பிராயத்தோடு பார்த்துட்டு இந்த பெண்ணு தான் கிடச்சிதா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபர். அவரெல்லாம் இன்னைக்கு அங்கீகரித்து இத்தனை சதவீத ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த இளைஞர்களை நினச்சி நான் வேதனைப்படுறேன். நீங்கள் வந்து தமிழ்னு சொல்லி ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டு, நீங்கள் டைரக்டராக இருந்ததுனால அவர் பேட்டிகளே சொல்கிறாருல்ல, நான் கூட பார்த்தேன், ஒரு கதையை வந்து சாதாரண கதையை கூட இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக மாற்றி சொல்கிற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது, திரைத்துறை திறமை இருக்குது. அந்த அளவுக்கு எந்த படம் நிறைய படம் ஓடலை, அரசியல் படம் அவரை ஓட்டிட்டாரு. நீ வந்துட்டார்ல, அதான் அங்கே ஓட்ட முடியலன்ட்டு இங்கே வந்தவர் தான். நம்ம திறமையை வந்து இங்கே காம்பவுண்ட நரம்பு படைக்க பேசி அவர் என்னென்னலாம் பேசிட்டு இன்னைக்கு மீம்ஸ் போடுறாங்களே, சின்ன பிள்ளைங்களாம் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களே அவரை எதிர்த்து. நீங்கள் போயிட்டு தலைவரை பார்த்தீங்களா, கேப்டன் அவர்களை பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்த கதை யாருமே சொல்லாத கதையாக இருக்கே, புது கதையாக இருக்கே, போனவங்கெல்லாம் போரை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ஆமக்கறியை பற்றி பேசுகிறீங்களே, இட்லிக்குள்ளே கறி இருந்ததை பற்றி பேசுகிறீங்களெல்லாம் இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் கூட அது வந்து கேளிக்கையாக இருந்தாலும் அது உண்மை. நீங்கள் எத்தனை காலம்தான் ஏமாற்றுறது? என்னென்ன வாய்ஜாலங்கள், யார் இறந்து போனாலும் அவங்கள பற்றி ஏதாவது இவரை இன்வால்வ் பண்ணி பெரிய விஷயமா ஒரு பொய் சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன அரசியல்னு எனக்கு புரியலைங்க. அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல நகைப்புடையதாக இருக்குது. ஆனால் மக்களுக்காக ஒரு அரசியலில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கா? நாளைக்கு இந்த இளைஞர்களுக்கு பயனுள்ள ஏதாவது ஒரு பேச்சா இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பேசுறது எல்லாமே நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இவனை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், கொண்டுருவேன். அந்த வார்த்தை கூட, ஒரு தமிழர்கள் அப்படிங்கிறவங்க காலமாக எதிரியை கூட மதித்து பேசக்கூடியவர்கள். ஒரு போருக்கு போனால் கூட 6 மணிக்கு அப்புறம் அவர்களாக அப்புறம் எதிராளியாக பார்க்காத பண்பாடு, கலாச்சாரம் தான் நம்மளுடைய கலாச்சாரம். எதிரி வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்லி விருந்து உபச்சாரம் பண்ணுறவங்க தான் நாம் தமிழர்கள். அப்படி இருக்கும்போது செருப்பை தூக்கி காட்டுறதும் என்ன மாதிரியான அரசியல் போக்கு நீ சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்காருங்க. எனக்கு அவருடைய அரசியல் அப்படிங்கிறதும் அவருக்காக விழுகிற ஓட்டு என்பதும் மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும், எனக்கு வந்து அவங்க ஐடி விங்களை வச்சுட்டு என்ன ஆபாசமாக பதிவு போடுற அதெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். உன்னால் அதுதான் முடியும், நீ பண்ணு. நீ நான் பேசுகிற கருத்து உண்மையான கருத்து, படித்தவர்களும் பண்பானவர்களும் எனக்கு பின்னாடி இருக்காங்க. அதனால் தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நபர்களை உங்களுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு என்னை வந்து நாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் கமெண்ட்ஸில் தவறாக போடுறதும் ஆபாசமான பதிவுகளை இடுறதுனால நான் என்னுடைய கருத்துக்களெல்லாம் பின்வாங்க மாட்டேன். ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன், யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி. நான் பேசிய கருத்து ரீதியாக எதிர்கொள்ள முடியுமா? வந்து யார் வேணாலும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து உட்காரட்டும், பேசட்டும். பேசி அவங்கள்ட்ட நம்ம கருத்து கேட்போம். ஏன் உங்கள் தலைவர் அப்போ இப்படி சொன்னார், ஏன் இப்போ இப்படி சொன்னார், ஏன் இப்போ இப்படி இருக்காரு, அப்போ இப்படி இருக்காருன்னு வச்சு பேசணும்னா யாராலும் பதில் கொடுக்க முடியும்னா தாராளமாக நேருக்கு நேர் பேசுவோம். அதனால் அவருடைய வாக்குகள்லாம் யாருக்கும் சவாலாக இருக்காது. அவர் வந்து கூடிய விரைவில் அரசியலை விட்டு விலகக்கூடிய அளவுக்கான ஒரு நபர் தான் அவர். பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக பேசுகிறது மிக்க நன்றி. நன்றி.